வணக்கங்க. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி நம்ம லோக்கல் ஸ்டோர்ல நடக்கிற சேல்ஸ வந்து நம்மளுடைய பேக் எண்ட் இ-காமர்ஸ் அட்மின் பேனல்ல அப்டேட் பண்றது. நம்முடைய ஆப் வச்சு, மொபைல் ஆப் வச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ நம்ம ப்ளூம் டேட்டா வழியா குடுத்த மொபைல் ஆப்ப ஓப்பன் பண்ணிட்டு, அதுல வந்து மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்குள்ள போனீங்க அப்படின்னா, நீங்க வந்து கெட்டிங் பெய்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அதுல பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ கிளிக் பண்ணிட்டு, உள்ள போனீங்க அப்படின்னா, நம்மளுடைய இன்டர்னல் ஸ்டோர் ஆர்டர்ஸ் பூராமே நம்ம இதில் அப்டேட் பண்ணிக்கலாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சர்ச் ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம கியூஆர் கோடு இருந்துச்சுன்னா சர்ச் பக்கத்தில் கியூஆர் கோடை கிளிக் பண்ணி கியூஆர் பேஸ் பண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் வந்து என்னென்ன ப்ராடக்ட் அவைலபிள், அவுட் ஆஃப் ஸ்டாக்கு எல்லாமே உங்களுக்கு இதிலேயே காட்டும். இப்போ இதில் நம்ம ரேண்டமாக ஒரு 2-3 ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதனுடைய குவான்டிட்டிஸை வந்து நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோங்க. இப்போ இதில் வந்து கரம் மசாலா வந்து ஃப்ளார் மசாலாவில் 2 ப்ராடக்ட் ஆட் பண்ணிவிட்டு வெயிட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கேட்டகரிஸ் இருக்குங்க. சில இதில் வெயிட், சில இதில் கலர்ஸ் ஆர் வேறு லிட்டர்ஸ்லேயும் இருக்குங்க. ஸோ இதில் ஆட் கார்ட் கொடுத்துட்டு, ஸோ இப்போ நம்ம ஆயில் ஒரு 2 லிட்டர் அப்படிங்கிற மாதிரி அதுலேயும் நம்ம ஆர்டர் போட்டுருங்க. ஸோ அதில் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு, ஸோ என்னென்ன நம்ம கஸ்டமர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் டு கார்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு மேலே ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் டு கஸ்டமர் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் ஆல்ரெடி இருக்கிற கஸ்டமர்ஸை இதில் லிஸ்ட் அவுட் பண்ணும். ஸோ இது நம்ம வேணுங்கிற கஸ்டமர்ஸை செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக வேணாலும் நம்ம கஸ்டமர்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், கண்ட்ரி கோட் கொடுக்கணுங்க. இதை கண்ட்ரி கோட் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அதை செலக்ட் பண்ணியும் கொடுக்கலாம். ப்ளஸ் அட்ரஸ் டீட்டெயில்ஸுங்க, ஷிப்பிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அடிஷ்னல் ஏதாவது ஜிஎஸ்டி வேணும், ஜிஎஸ்டி ஆர் கம்பெனி டீட்டெயில்ஸ் வேணும்னா இதில் ஆட் பண்ணி சேவ் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கான்டாக்ட் கிரியேட் ஆகிடுங்க. இப்போ நான் லீவ் கொடுத்து வெளியே வந்துடுறேன். இப்போ எக்ஸிஸ்டிங் கான்டாக்டில் நான் வந்து ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ளூம் டேட்டாங்கிறத செலக்ட் பண்ணி உள்ளே கொடுத்துட்டேங்க. அடுத்தது வந்து கஸ்டம் சார்ஜ், ஆட் கஸ்டம் சார்ஜ் அப்படின்னா நீங்கள் இப்போ ஷிப்பிங்க்கு ஏதாவது சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கன்சைன்மெண்ட்டுக்கு 50 ரூபீஸ் அப்படின்னு சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷிப்பிங்கில் கொடுத்துட்டீங்க அண்ட் அப்ளை கொடுக்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இப்போ பேக் எண்டில் பிஓஎஸ்க்குள்ளே 50 ரூபீஸ் வந்து ஷிப்பிங் காஸ்ட் ஆட் ஆகிடுங்க. அடுத்தது வந்து அடிஷ்னலாக என்ன எதாவது வேணாலும் நம்ம சார்ஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கஸ்டம் ப்ராடக்ட் வேணாலும் இந்த இடத்துல கஸ்டம் ப்ராடக்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது வேறு ப்ராடக்ட் இருக்குன்னா டைரெக்டாக வந்து இல்லாத நம்ம இந்த லிஸ்ட்டில் இல்லாத ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே டைரெக்டாகவே காமிச்சு இது பண்ணிக்கலாங்க. அடுத்து ரீடீம் கூப்பன், ஏதாவது ஆஃபர்ஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது கூப்பன்ஸு அதை வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். அது இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கூப்பன் பற்றி தனியாக வீடியோ போடுறேங்க. அண்ட் ஆட் ஏ கான்டாக்ட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா 2 மோடில் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும். ஒன்று வந்து பர்சன்டேஜ் மோட், இன்னொன்று வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட். பர்சன்டேஜ்னா 5%, 6% இல்லை 3%, 2% உங்கள் விருப்பம் போல் நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம ப்ரைஸ் பேஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக இப்போ 20 ரூபா டிஸ்கவுண்ட் அப்படின்னா 20 ரூபான்னு அடிச்சுட்டு அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளே டிஸ்கவுண்ட் வந்து காஸ்ட்டாக விழுந்துருங்க. ஃபிக்ஸ்டாக இல்லை பர்சன்டேஜ் கொடுத்தா பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டாக உள்ளுக்குள்ள அப்ளிகபிள் ஆகுங்க. இப்போது இதை வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணியாச்சு, டேக்ஸஸ் எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. இப்போ சார்ஜஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட்டுக்கு போயிடும். பேமெண்ட்டில் கேஷ் மோட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு கேஷ் நம்ம வேணால் கேஷுங்க, இல்லை சேவ் ஆர்டர் சார்ஜ் லேட்டருங்கிறது நம்ம மோடி அடுத்த இதில் பார்க்கலாங்க. இப்போது கேஷ் மோட்னா கார்டு இல்லை கியூஆர் பேஸாக எது வேணுமோ நம்ம என்டர் பண்ணிவிட்டு கேஷ்னா இப்போ கேஷ் கொடுத்துட்டு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க எக்ஸாக்டாக வாங்கிக்கிங்களா இல்லை ரிவர்ஸ் கொடுக்குறோன்னா 930 ரூபீஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஆர்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆகிடுங்க. ஸோ இதில் வந்து சென்ட் ரெசிப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து கேஷ் நம்ம வாங்கினதுக்கான ரெசிப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேக் எண்டில் க்ரியேட் ஆகிடும். சென்ட் ரெசிப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இமெயிலாவோ இல்லை பிரிண்டரில் நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ நோ ரெசிப்ட் கொடுத்து வெளியே வந்துடுறேன். இதே மாதிரி நம்ம இது ஆர்டர்ஸ் ரிலேட்டடாக போய் பார்க்கணும் அப்படின்னா பேக் போயிட்டு சேல்ஸ்க்குள்ளே ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ கடைசி நம்ம ப்ளேஸ் பண்ண ஆர்டர்ஸ் வந்து 930 ரூபீஸ்க்கு உள்ளே வந்துடுங்க. ஸோ இது வந்து ஆர்டர் நம்ம போட்ட ஃபைனல் ஆர்டர் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா வந்துடும். இல்லை 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு ஆர்டரும் உள்ளே ரெஃப்ரெஷ் ஆகி உள்ளே வந்துடும். ஸோ இங்கேருந்து நீங்கள் இமெயில் ரெசிப்ட் வேணும்னு அனுப்பிச்சிக்கலாம். இல்லை ரெசிப்ட் எதாவது பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம்.
பிரிண்ட் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம பிரிண்டர்லேயே என்னென்ன ஆர்டர்ஸுங்கிறத எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு வந்துடுங்க. ஸோ இதில் எடிட் ஆர்டர் மறுபடியும் சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இஷ்யூஸ் ரீஃபண்ட் வேணாலும் இங்கிருந்தே நம்ம கஸ்டமருக்கு ரீஃபண்ட் கொடுத்துக்கலாம். ஏதாவது அமௌண்ட் ஏதாவது நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரீஃபண்ட் ரிக்வஸ்ட்டும் போட்டுக்கலாம். இப்போ நான் பிரிண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு டேரெக்டாக பிரிண்ட் எடுத்துக்குவோம். நம்ம உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்துடும். வேணும் நம்ம டேரெக்டாக பிடிஎஃபாகவும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக என்ன ஆர்டர் எவ்வளோ டீட்டெயில்ஸுங்கிறது ஐட்டம் வைஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடுங்க. தேங்க்யூங்க. இது மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எதாவது கிளாரிட்டி வேணும், டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்களுடைய சப்போர்ட் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து உங்களுக்கு ஃபர்தராக கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.